بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வபில்லாஹி நஸ்தஈனுஹு, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடியவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்கள் அனைவர் மீதும் தஹியத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாட தலைப்பாக இரண்டு விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கிற ஒருத்தர் பெருநாள் தொழுகையிலே இஅ்திகாஃபிலே அணிந்திருக்கின்ற அதே ஆடையோடு வெளியாகுவது சம்பந்தமாக மார்க்க அறிஞருடைய தீர்ப்பு என்ன என்று சொல்லப்படுகின்ற பொழுது, கேட்கப்படுகின்ற போது, நிச்சயமாக இஅ்திகாஃப் இருக்கின்ற ஒருவர் இஅ்திகாஃபிலே தான் அணிந்திருந்த ஆடையோடு பெருநாள் தொழுகைக்கு செல்வது ஹிலாஃபு சுன்னா, நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமானதாக இருக்கும். நபிகளாருடைய சுன்னா பெருநாள் தினத்திலே தஜம்மல் இன்சான், மனிதன் அழகிய இஸ்லாமிய வரையறைக்கு உட்பட்ட அழகிய ஆடைகளை அணிந்து செல்வதுதான் நபி வழி என்ற செய்தி சஹீஹுல் புகாரியிலே 948வது ஹதீஸ், கிதாபுல் ஈதைன் அல் ஈதைன் என்ற அத்தியாயத்திலே பாபு ஃபில் ஈதைன் வ தஜம்முல் ஃபீஹி, இரு பெருநாள் தொழுகையும் அதிலே அழகுபடுத்துதலும் என்ற பாடத்திலே இந்த ஹதீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே நபி வழி பெருநாள் தினத்திலே அழகிய ஆடையை அணிவதுதான் நபி வழி. அவர் இஅ்திகாஃப் இருப்பவராக இருந்தாலும் சரியே, அல்லது இஅ்திகாஃப் இருக்காதவராக இருந்தாலும் சரியே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அடுத்த ஒரு கேள்வி, ஹல் துஷ்ரவு ஸலாத்துல் ஈத் ஃபி ஹக்குல் முசாஃபிர், பிரயாணியுடைய விடயத்திலே, பிரயாணி அதாவது பயணம் செய்கிற ஒருவர் பெருநாள் தொழுகையை தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா என்பதற்கு பொதுவாக ஜும்மா தொழுகை எவ்வாறு ஒரு பிரயாணிக்கு மார்க்கமாக்கப்படவில்லையோ, அதே போல ஒரு பிரயாணிக்கு பெருநாள் தொழுகை மார்க்கமாக்கப்படவில்லை. இருந்தும் அந்த பிரயாணி ஒரு நகரிலே வந்து சேர்ந்திருக்கிறார், ஒரு நகரிலே தங்கியிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் முஸ்லீம்களோடு சேர்ந்து தொழுவது கொண்டு ஏவப்படுவார். தொழுவது அவர் மீது கடமையாகும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.